ஹலோ மக்களே, வெல்கம் டு யுவா சேனல். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, ஈரோடு டூ செகண்ட் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஈரோடு, சென்னையிலேருந்து ஈரோடு வந்தோம். காலையில் தான் வந்து 6 மணிக்கு ட்ரெயின் இறங்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே போவோம்னு சொல்லியிருக்கிறேன்ல. ஃபஸ்ட்டு நேராக வந்தது பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் தான் வந்தோம். ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம வந்த வேலை என்னவோ அதை பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம். பரவாயில்ல, இந்த சர்ச்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. சர்ச்சுன்னும் போது பொது இல்லை, சூப்பராக இருந்தது. இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் வந்தோம். ரொம்ப ஒரு பழமையான சர்ச்சுன்னே சொல்லலாம் போல இருக்குது. அப்புறம் இந்த வேளாங்கண்ணியில் இந்த கிணறு இருக்கும்ல, காணிக்க கிணறுன்னு சொல்லிட்டு அதே போலலாம் வச்சுருக்குறாங்க எங்கேயுமே. ஓகே, நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்டு உங்களை எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். கண்டிப்பாக பாருங்கள். ஐயோ, அப்போ இங்கே இருக்கிறது நம்ம அந்த கடைக்கிட்டேயே வந்து உக்காந்துட்டோம். இதுதான் அந்த கடை, தெரியுதுங்களா? இங்கே தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இனிமேலுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹோட்டல் வந்தோம், சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருந்தது, போட்டுட்டு நம்ம தான் கிளம்பி நாங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம ப்ளஸ் போயிட்டு உங்களை காட்டுறேன். நம்ம வாங்குகிற கடை ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் வந்து அவங்க பூஜைலாம் பண்ணணுமா. ஸோ அந்த ஃபார்மேட்டிவ்ஸ்லாம் முடிஞ்சிட்டு பிறகு தான் நம்ம போய் வாங்கிறதுக்காக போனோம். ஈவாங்க இனி ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறார், தெரியுதுங்களா? அவரோட ஒர்க்கு முடிச்சிட்டோம். பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்பவுமே ரெகுலராக வாங்குகிற கடை தான் நம்ம. இதுவும் ஃபுல். மக்களே, படாத பாடுபட்டு எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உக்காந்துட்டோம். ரிட்டர்ன் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து உக்காந்துக்கோம். ஏன்னா மறுபடியும் நம்ம சென்னை போகணும் இல்லையா, அதனால் 2 மணிக்கு தான் நமக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துக்கிறோம். பார்க்கலாம். உண்மையாகவே சத்தியமாக என்னால் முடியல. ரொம்ப 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 டயர்டாக இருக்குது. வீவா பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாரு, டாய்லெட் போயிருக்கிறாரு. வரார். அதான் உனக்கு வேலைக்கு சேர்த்துட்டு போகிறாங்க. ஃபைனலாக வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ஈரோடு டு சென்னை வந்து ரிட்டர்னுக்காக நம்ம இங்கே வந்து உக்காந்துட்டோம். ஸோ இந்த 6 லக்கேஜ் எடுத்துகிட்டு எப்படி போக போகிறோன்னு தெரியல. ஸோ நம்ம கார்டு தான் நம்மளை காப்பாற்றணும். டேடி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணிடுங்க. ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறேன். என்னோட ஜீசஸ் கைவிட மாட்டார். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வழி பண்ணுவார். எப்போவுமே நாங்கள் வந்தால் கொஞ்சம் பயப்பட மாட்டோம். வீவாக என்னன்னு தெரியல, இந்த லக்கேஜெலாம் பார்த்த உடனே பதட்டமாக இருக்குதா. ஏன்னா அவர் தானே எடுத்துகிட்டு வர போகிறாரு. அதெல்லாம் அது என்ன ஆகிருப்போகுது, என்ன எவ்வளோ பண்ணுறோம், இது பண்ண மாட்டோமா. ஏறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து அதில் உக்காட்டது தான் நமக்கு பிரச்சனையே. அவனுங்க எடுத்துகிட்டு உள்ளேயே நுழைய விட மாட்டானுங்க. ஃபஸ்ட்டு இறங்குறானுங்களே, அவனுங்க இறங்கிட்டு பிறகுட்டா படிக்கட்டில் ஏறினாலும் நம்ம நிற்க வச்சு தான் அவனுங்க எடுப்பானுங்களே. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் புரியல. வான் குரங்கு மேலே உட்காந்துங்கிறாரு மேலே. வாழை நீ சாப்பிடு. நம்ம சென்னை வந்துட்டோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்தோம் சென்னைக்கு. இப்போ ஹோட்டல் வந்திருக்கோம் சாப்பிட்லாம் அப்படின்னு. செம்ம பசியில் இருக்கும். சாப்பிட்டு
போட்டு பார்க்குறவங்கள. மக்களே நாங்கள் சென்னை வந்துட்டோம். வந்து நேற்றே பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்ட வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம போட்டு பார்த்துடணும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டேன். ஸோ இந்த சாரீஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஷார்ட்ஸ் விட்டுருக்கிறேன். அதில் நல்லா இருந்ததுன்னா மறுபடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நானும் வந்து ஆன்லைன் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கிறேன். அது எப்படின்றது பிளான் எனக்கு ஒன்றும் வரல. ஸோ அந்தமாரி கண்டிப்பாக வந்துச்சுன்னா நானும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி நம்ம கொரியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் கட்டின கலெக்ஷன். ப்ளவுஸ் இதோட ப்ளவுஸ் கிடையாது. நான் இது வீட்டில் தனியாக வந்து தைச்சி வச்சுருக்கனால இது நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இன்றைக்கி. ஸோ லைட் வெயிட் சாரீ தான். உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷனு. நியூ மாடல் வந்துருக்கிறதுனால நான் இதை வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் வந்து கிளம்ப போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவா சேனல் சப்போர்ட் பண்ணி